இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி குக் கிராமத்துல இருந்து தப்பிச்ச நிறைய ஷினோபிக்கள் ஃபயர், வெண்ட், அப்புறம் ஏர்த் நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மறுக்கிறாங்க. கண்டிப்பா எதிர்காலத்துல அவங்களால பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மள பல பேர் உயிர் தியாகம் பண்ணதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிம்மதியவே நம்ம சம்பாதிச்சிருக்கோம். நான் உங்களை தான் முழுசா நம்புறேன். எப்படியாவது சாதிச்சே ஆகணும். கண்டிப்பா. Chidori. அஞ்சு ஷினோபிக்கள் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஊரு? ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ். ஆனா அவங்களோட நம்ம சமாதானம் ஆயிட்டோமே. ஒருவேளை வேற ஏதாவது வேலையா இங்க வராங்களோ? எதுக்காக ஒப்பந்தத்தை மீறுறீங்க? நாங்கெல்லாம் லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். ஹிடன் ஸ்டோன் சமரசமா போட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. இது ஹிடன் ஸ்டோனோட ஷூரிகேன் இல்ல. அப்ப அது அவங்க கிடையாதா? அப்படின்னா ஏன் இவங்க நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க வந்திருக்காங்க? ஏய், இரு, தனியா போகாத. Chidori. ஹேய், எப்படி இருக்க? இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ககாஷியை நான் ஆன்புக்கு அனுப்பி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. ஆனா இப்பவே அவன் நடத்தையில நிறைய நல்ல மாற்றங்கள் தெரியுது. ஒன்னு, நாலு, சரிங்கண்ணா, நீதான் எல்லாரும் சொன்ன அந்த கொடூரமான ககாஷியா? இரு ககாஷி, என்ன காப்பாத்துங்க. 5. வந்திருந்த 5 பேருமே இறந்துட்டாங்க. நீ ஒருத்தரையாவது உயிரோட விட்டிருந்தா நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிருக்கும். நான் பேச வந்தது வேற விஷயம் ஹோகாகே. 2 உயிர்கள் இழந்ததால அவனுக்குள்ள மனதளவுல எந்த மாற்றமும் ஏற்படல. நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். என்ன? எப்போ தெரியுமா பிறக்கும்? அக்டோபர் 10. ரொம்ப சந்தோஷம். என்ன குழந்தை பிறக்க போதா? நான் வந்து அம்மா ஆக போறேன் தெரியுமா? அப்படின்னா நானும் அப்பா ஆக போறேன். நான் அம்மா ஆக போறேன் மினாட்டோ. நானும் அப்பாவாக போறேன்.
நான் அம்மாவாக போறேன். நாளா அப்பாவானா எப்படி இருக்கும்? என்னங்க, நான் அம்மா ஆக போறேன். ககாஷி, நீ இப்ப இருக்க மிஷினை விட்டுட்டு நான் சொல்ல போற வேலையை மட்டும் செய். ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்ல. இது ரொம்பவே முக்கியமான ரகசியமான ஒரு வேலை. குஷினா கர்ப்பமா இருக்க ஆத்தா. ஓ, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஆனா ஒரு பெண் ஜிஞ்சுரிக்கு கர்ப்பமா இருக்கும்போது சீலை இறுக்கி பிடிச்சிருக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைக்கு போகுன்றதுனால டெய்ல்டு பீஸ்ட் அந்த சீலை உடைச்சுக்கிட்டு வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவ குழந்தை பெத்துக்க போற இந்த 10 மாசமும் குஷினாக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ தான் கூடவே இருந்து பாத்துக்கணும். கண்டிப்பா. குஷினாவை பாதுகாத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா ஓகாகே, இந்த மாதிரி ஆன்போல இருக்கிறவங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய ஆட்களை பாத்துக்கிறதே ஒரு பொறுப்பா எடுத்துக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். அப்படியா? சரி, அப்ப நான் என்னோட அடுத்த வேலையை பாக்குறேன். இங்க பாரு, அப்படி எந்த ஒரு அவசரமும் இல்ல. வேணும்னா கொஞ்ச நாள் நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. கொஞ்ச நாளா நான் இங்க வராததுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை மறந்துட்டேன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். எனக்கு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்திருந்தாங்க. அதோட மினாட்டோ சென்சே வேற அப்பாவாக போறாரு. இப்படி ஒரு அமைதியான சூழல்லையே நாமளும் பிறந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. நான் இதை ஒபிட்டோக்கு தெரியப்படுத்தணும். நான் கிளம்புறேன். ரென். ரொம்ப நன்றி. நன்றி, நான் வரேன். அடடா, பார்த்து பொறுமையாடா. இழுக்காத. பேசாம ராக் பேப்பர் சிசர் விளையாடலாமா? மறுபடியும் அது வேண்டாம். வேற ஏதாச்சும் கொஞ்சம் புதுசா யோசிக்கலாமே. உனக்கு போட்டி போடவே தோணாதா? போட்டி போடணும்னா இன்னைக்கு ராத்திரியை விட்டுருவோம். நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து சண்டை போடலாம். இந்த மிஷன் எல்லாம் ஒரு காரணம்னு சொல்லாத. ஷினோபியோடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஏன் ஒவ்வொரு நொடியையும் ட்ரைனிங்காகவே அர்ப்பணிக்கணும்டா. அப்படி பண்ற ஒருத்தன் தான் உண்மையான ஷினோபியா இருக்க தகுதியானவன். அதனால இனிமேலாச்சும் காரணம் சொல்லாம இரு. நான் சொல்றது நீ கேக்குறியா இல்லையா? ஆண்புக்கு போனதுல இருந்து நீ ஏன் இப்படி ஜடம் மாதிரி மாறிட்ட? சிலர் உன் மனசே மொத்தமா கல்லாயிருச்சுன்னு சொல்றாங்க. என்னதான் நீ ஆண்புல ஒரு முக்கியமான ஆளா இருந்தாலும் கூட நம்ம பழைய நட்பை எப்பவும் நீ மறக்க கூடாது, மறக்கவும் முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? இங்க பாரு காய், உனக்கு ஏதாவது விசித்திரமா தென்படுதா? காத்துல எனக்கு ஏதோ புது மாற்றம் தென்படுது. காத்துல எல்லாம் இல்ல, உன்கிட்டதான் எனக்கு மாற்றம் தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் மொத்தமா மாறிட்ட. என்ன இது சரியில்லையே. சரி அழாத. ஒண்ணு இல்ல தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா வந்துருவாங்க. அழக்கூடாது சாஸ்கே. என்ன ஆனாலும் சரி, என்னைக்குமே அண்ணன் உனக்காக துணையா இருப்பேன்.
can't be. Summoning Jutsu. என்ன இது? வாய்ப்பே இல்ல. Nine Tails! Nine Tails. Whoa. லார்ட் தேர்ட் ஓக்காக நைன் டெயில்ஸ் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு. நைன் டெய்ல்ஸ், உன்னை நான் கண்டிப்பா விட மாட்டேன். என் பலத்தை முழுசா பயன்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவசரப்படாத காய், உன்னால முடிஞ்சா என்ன தடுத்து காட்டு. வேண்டாம், நீங்க 2 பேரும் உடனே கார்ட் ரூமுக்கு போங்க. ஏன்? இது லார்ட் தேர்டுடைய கட்டளை. லார்ட் ஈருசன் சொன்னாரா? அதான் சொல்லிட்டாருல. வா போலாம் காய். இங்க பாருங்க, சின்ன வயசு பசங்க எல்லாரும் நைன் டெயில்ஸ் கிட்ட இருந்து விலகியே இருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இது ஒண்ணும் 2 ஊருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை இல்ல, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற பிரச்சனை. அதனால நீங்க எல்லாம் பங்கெடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. எதுக்காக இப்படி பண்றீங்க நீங்க? அவசரப்படாத குரநாய். நீங்களும் ஒரு ஷினோபி தானே. எவ்வளவு வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க பாருமா, குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறைக்காவது வில் ஆஃப் ஃபயரை கத்து கொடுக்க நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும். இதுதான் நீங்க எல்லாருமே எனக்கு கொடுக்க போற வாக்கு. நான் உங்களை முழுசா நம்புறேன். இந்த மாதிரி நேரத்துல இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இந்த மாதிரி நேரத்துல நாங்க அமைதியா இருக்கிறது தான் நாங்க பண்ற ரொம்ப பெரிய தப்பு. தடுப்பணை மொத்தமா மறைஞ்சிருச்சு. லார்ட் ஃபோர்த், லேடி குஷினா, அவங்கள உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. மெடிக்கல் நிஞ்சாவைய வர சொல்லுங்க. லார்ட் தேர்ட், குஷினா, இந்த ஊரையும் என் குழந்தையையும் நீங்க தான் பார்த்துக்கணும். ஓ கண்டிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அவனுடைய பேரு நருட்டோ. மினாட்டோவும் நானும் ஜிராயா சென்சை எழுதின புத்தகத்திலிருந்து தான் இந்த பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். நருட்டோ தானே? கண்டிப்பா நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். இவனை பத்தி கவலைப்படாம உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். குஷினா, இது என்னோட வாக்கு. மினாட்டோ, குஷினா, ஹிடன் லீஃபையும் அதில் இருக்கிற மக்களையும் அவங்க எதிர்காலத்தையும் காப்பாத்த 2 பேருமே அவங்க இன்னுயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க. மினாட்டோ,
நைன் டெயில்ஸை தடுக்கிறதுக்காக நாம கொடுத்த பலி உண்மையிலே ரொம்ப அதிகம்தான். அதுக்கான வருத்தம் இருந்தாலும் ஹொகாகே நாற்காலிய நாம சும்மா விட முடியாது. அந்த நாற்காலியில உடனடியா யாரையாவது நாம உட்கார வச்சாகணும். மினாட்டோவை விட சின்ன பசங்க யாரையாவது நாம தேர்ந்தெடுக்கலாமா? இளரத்தம் நிச்சயம் சூடா இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா முன் அனுபவம் இல்லாததுனால இந்த ஊரை பாதுகாக்க அவங்களால முடியுமான்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு யாரையாவது தோணுதா? அது இது ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டம். அதனால மறுபடியும் நானே பதவி ஏற்கிறேன். ஆட, நீங்களே பதவி ஏற்கிறீங்களா? உங்களுக்கு இதுல சம்மதம்னா எங்களுக்கு எந்த ஒரு நீங்க எதுக்காக பதவி விலகினீங்கிறத மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா, என்னதான் நீங்க நைன் டெயில்ஸை எதிர்த்து போரிட்டாலும் 4வது ஹொகாகேவை பாதுகாக்காம தவற விட்டது நீங்க தானே. அது தவிர்க்க முடியாத நடந்த அசம்பாவிதம். அந்த சமயத்துல நீ எங்க போயிருந்தன்னு தெரிஞ்சுக்கலாமா டான்சோ? இந்த கிழவனை நீங்க என்ன சொன்னாலும் சரி, அடுத்த ஒரு சரியான ஹொகாகேவை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இந்த பதவியில நானே இருக்கலான்னு தான் முடிவெடுத்திருக்கேன். கக்காஷி ஹட்டாகே நீதானே? லார்ட் டான்சோ, நீ இப்ப எனக்கு கீழே வந்து வேலை செய்ய முடியுமா? ஆனா நான் மினாட்டோவுடைய நீ ஆண்புக்குள்ள வர காரணமாயிருந்த லார்டு ஃபோர்த் இப்ப நம்ம கூட இங்க இல்ல. நீ இப்போ உன்னோட பணியை அங்கேயே தொடர்ந்தேன்னா திரும்ப பதவிக்கு வந்திருக்கிற லார்டு தேடுக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும். அமைதிக்கான அவரோட பேராசை தான் இவ்வளவு பெரிய போருக்கே வழிவகுத்தது. முக்கியமா ஒபிட்டோ அப்புறம் ரின்னோட உயிர் போறதுக்கு அவருதான் காரணம். ஆனா அது மட்டும் இல்ல, நைன் டைல்ஸ் நம்ம ஊரை தாக்குனப்ப பாதுகாப்பு படையில உங்களால பங்கெடுக்க முடியாம நீங்க எல்லாரும் அமைதியா இருந்ததுக்கு காரணமே லார்டு தேடோட உத்தரவு தான். ஒரு வகையில நீங்க யாரும் இல்லாததால தான் லார்டு போர்த்தோட உயிரும் பிரிஞ்சுது. அதுக்காக லார்டு தேடு பதவிக்கு வர்றதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணினாருன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா அதே சமயம் நம்ம ஊரோட எதிர்காலத்தை அவரை நம்பி ஒப்படைக்க முடியாது இல்லையா? ஆன்பூல இருந்து நான் தேர்ந்தெடுக்கிற அந்த சில பேர் மட்டும் ஃபியூடோ லார்டு அவரோட இருப்பிடத்துக்கே போய் அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும். கண்டிப்பா. இதுதான் என்னுடைய திட்டம். ஹுட் ஸ்டைலா? ஹுட் ஸ்டைல் ஜெயண்ட் ஃபாரஸ்ட் ஜுட்சு. போதும். நான் தான் அவனை இங்க வர வச்சேன். உத்தரவு. என் அழைப்பை ஏத்து இங்க வந்ததுக்கு நன்றி. இந்தாங்க. ஒரு வழியா நேரம் நெருங்கிடுச்சு. நல்ல வேலை பண்ண ககாஷி.
Hashirama Senju, who founded the Leaf Village and was the first Hokage, was freely able to use wood-style ninjutsu. He was the only one who could. But now, there's another who can use wood-style. What does this mean? Next time on Naruto Shippuden, Hashirama's cells. How is he able to use wood-style?